Hello friends, welcome to Rise and Shine Tamil. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்டா ஆர் ஃபியூச்சர்ல சிஎஸ்சி ஆர் ஐடி சூஸ் பண்ற ஐடியா இருக்கா? This video is for you. இந்த வீடியோல டாப் 5 சிஎஸ்சி டொமைன் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த டொமைன்ஸ்ல என்ன ஸ்கில்ஸ் வேணும், அதோட ஸ்கோப் அண்ட் சேலரி பத்தின டீடைல்ஸை ஓவர்வியூவா பார்க்க போறோம். ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Before we start, நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரூத்தை சொல்ல போகிறேன். சிஎஸ்சி ஆர் ஐடியில் எந்த டொமைனும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் ஸ்கோப்பும் இருக்குது, சேலஞ்சும் இருக்குது. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த டாப் 5ல இருக்க 5 டொமைன்ஸை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்டாக இருக்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இந்த டொமைன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டொமைன்ல தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸையும் பில்ட் பண்ணுவாங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே சேர்த்தது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஜாவா, பைத்தான், C++, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வெப் டெக்னாலஜி லாங்குவேஜஸ்னு சொல்கிற HTML, CSS, JavaScript இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது முடிச்சக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சிலது இருக்கு, ரியாக்ட், ஆங்குலர் அந்த மாதிரி. அதெல்லாம் இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நல்லாவே இருக்கணும். இப்போ DSCன்னு சொல்லப்படுற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸோட பேசிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இந்த டொமைன்ல ஜாப் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃப்ரெஷர்ஸாக உள்ள போகிறதுக்கு நல்ல டொமைன். அண்ட் என்ட்ரி லெவலில் சேலரி மாட்ரேட்டாக தான் இருக்கும். பட் உங்கள் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்கள் சேலரியும் க்ரோ ஆகும். செகண்டாக இருக்கிறது டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பர்சனாக இருந்தால் இந்த டொமைன் உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். இந்த டொமைனில் டேட்டா செட்டை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து இன்சைட்ஸ் ஆர் ரிசல்ட்ஸை நீங்க ஃபைண்ட் பண்ணி ரிப்போர்ட்டா கொடுப்பீங்க. இந்த டொமைன்ல பைத்தான் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். தென் SQL, எக்ஸல் இந்த மாதிரியும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ் லைக் பவர் BI, டேபிள்யூ இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா அட்வான்டேஜ். இந்த டொமைன்லயும் ஸ்கோப் நல்லாவே இருக்கு. பட் ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த டொமைன் உள்ள போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்பவே சூட் ஆகுற ஒரு டொமைன். உங்ககிட்ட ரொம்ப நல்ல ஸ்கில்ஸ் இருந்தா ஃப்ரெஷர்ஸா கூட போக சான்ஸ் இருக்கு. சேலரியும் உங்க ஸ்கில்ஸ்க்கு ஏத்த மாதிரி நல்லாவே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டொமைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இப்போ ரீசெண்டா ரொம்பவே பூம் ஆயிட்டு இருக்க டொமைன் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இந்த டொமைன்ல நீங்க ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வச்சு மெஷினை ஆட்டோமேட் பண்ணவும் ப்ரெடிக்ட் பண்ண வைக்கவும் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இந்த டொமைனுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். குட் லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். தென் மஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், OpenAI இந்த மாதிரி ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இந்த டொமைன்ல இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்கு. ஃப்ரெஷர்ஸும் இதில் ஈஸியாக ஜாப் கிராப் பண்ணலாம். பட் ஸ்கில்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் சேலரியும் இருக்கும். ஸோ நம்ம லிஸ்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டொமைன் சைபர் செக்யூரிட்டி. இந்த டொமைனில் நீங்கள் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுவீங்க. அண்ட் அதை த்ரெட்ஸ் அண்ட் அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. இந்த டொமைனுக்கு நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸில் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வேணும். டேட்டா எவ்வளோ தேவைப்படுதோ அதே மாதிரி அதோட செக்யூரிட்டியும் தேவை. ஸோ இந்த டொமைன்லையும் ஸ்கோப் நல்லாவே இருக்குது. இந்த டொமைன்லையும் சேலரி நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அந்த கம்பெனி அண்ட் உங்கள் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. தென் இந்த டொமைனில் கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி நடக்கிற சைபர் த்ரெட்ஸ், அப்டேட்ஸ் பற்றி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்டா இருக்க டொமைன் கிளவுட் அண்ட் டெவாப்ஸ். இந்த டொமைன்ல டேட்டாவை எப்படி கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி அதை டெப்ளாய் பண்றது
ஃபோக்கஸ் பண்ணும். இதுல லினக்ஸ் பேசிக்ஸ், கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் உடைய ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பத்திலாம் தெரிஞ்சிருக்கணும். தென் இந்த டொமைன்ல ஸ்கோப் அண்ட் சேலரி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு, சேலஞ்சும் இருக்கு. ஸோ நீங்க உங்க ஸ்கில்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் AWS, கூகுள் கிளவுட் இதோட நாலேஜ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சிருந்தா இன்னும் அட்வான்டேஜ். ஓகே, இவ்வளோ சொன்னீங்கல்ல, இதுல நாங்க எப்படி எங்க டொமைனை சூஸ் பண்றதுன்னு தெரியலையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க டொமைன் சூஸ் பண்ண டைம் எடுத்துக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல இன்னும் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து அதோட பேசிக்ஸ் அண்ட் கோர் கான்செப்ட்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. தென் உங்களுக்கு பிடிச்ச 1 or 2 டொமைன்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. மற்றவங்க இது சொல்றாங்க, இது படிச்சா சேலரி அதிகமா இருக்கும், இது படிச்சா ஈஸியா இருக்கும்னு பிளைண்டா சூஸ் பண்ணாம உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் இன்ட்ரெஸ்டை சூஸ் பண்ணி டொமைனை சூஸ் பண்ணி அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குன்னு தோணுதோ அந்த டொமைன்ல நீங்க உங்க ஸ்கில்ஸை ஸ்ட்ராங்கா க்ரோ பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டொமைனும் தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏதாச்சும் ஒரு டொமைன்ல ஸ்ட்ராங்கா இருங்க, அதுவே மோர் தென் எனஃப் தான். எந்த டொமைன் எடுத்தாலும் அதுல இருக்க ஸ்கில்ல லேர்ன் பண்ண கன்சிஸ்டன்சி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்த நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணும்போது அது உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது. டெய்லி நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.